ராமாயணத்தில் அக்னியில் மிதந்து சீதை தனது கற்பை நிரூபித்தது போன்று தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்காக வாரந்தோறும் விளக்கமளிப்பதாக இயக்குனர் அமீர் வேதனை தெரிவித்துள்ளார். சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவராவது ஒரு முறை நிரூபித்தார், நான் வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா, அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே. நான் வெறுக்கிற ஒரு விஷயத்துல என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சுச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது. திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளார். இவருடன் நட்பு பாராட்டியதற்காக தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரும் நடிகருமான அமீர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை வலையில் சிக்கினார். இந்த சூழலில் ஆதம்பாவா இயக்கத்தில் அமீர் நடித்துள்ள உயிர் தமிழுக்கு படத்தின் விளம்பர நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க வாரந்தோறும் தீக்குளித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்னியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார், அவராவது ஒரு முறை நிரூபித்தார், நான் வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். ஜாஃபர் சாதிக்குடன் பழகியதற்காக தான் குற்றம் புரிந்ததாக கூறுவதை துணிந்து எதிர்ப்பேன் என்று அமீர் சூளுரைத்தார். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா, அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது காட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா, அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீ குற்றச்சாட்டை அந்த சந்தேக நிழல் என் மீது விழவில்லது தப்பு கிடையாது. ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்க எல்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தொடர்ந்து பேசிய அமீர் தான் வெறுக்கும் ஒரு செயலை செய்ததாக குற்றம் சாட்டப்படுவதால் தனது குடும்பத்தினை அது பாதிப்பதாக கவலை தெரிவித்தார். நான் வெறுக்கிற ஒரு விஷயத்துல என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சுச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது. என்னுடைய மகள் வேலைக்கு போற இடத்துல பாதிக்குது, அங்க ஒருத்தன் கேள்வி கேட்கிறான். என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்க சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லல, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்கு, எல்லாமே இருக்கு. சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருங்க, இங்க ஒரு அர்ஷன் நிற்கிறான், அந்த ஒரு அர்ஷன் நிற்கிறான், சிகரெட்டு குடிச்சாலே ஆபீஸ்க்குள்ள உள்ள விட மாட்டேன். போதைப்பொருள் வழக்கில் தனக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கும் நண்பர்கள் விலகியே இருங்கள் என்றும் அமீர் கேட்டுக் கொண்டுள்ளார். அலைபேசியில் ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதுல 1950 எண்கள்ல இருந்து அழைப்பு வர்றதில்லை, அப்படியே நின்றுச்சு. பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை பூரா ஓடி போயிடும். அந்த மரத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒரு அப்படின்ற செகண்ட்ல காணாம போயிடும். அப்புறம் போனதுக்கு அப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும். சில முதல்ல இருந்த 500 இருந்துச்சுன்னா வராது, ஒரு 50 தான் வரும். அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசிச்சு, அது மரத்து மேல உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்துல பறவைகள் இருப்பது போல என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. மேலும் டெல்லியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொண்டதாகவும் அமீர் கூறினார். இருந்தபோதும் சில கேள்விகள் தன்னை காயப்படுத்தியதாகவும் வேதனை தெரிவித்தார்.